ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பட்டோடைய அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி எடுத்து வந்துருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ராகி மாவு, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை. நான் இந்த மூணுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன், 1/2 kgன்ட்டு. இப்போ வேர்க்கடலை வானலில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் வறுத்துட்டு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். வேர்க்கடலை ரோஸ்ட் ஆகி வரட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்நாக்ஸ்க்கு அதுதான் டேஸ்ட் எடுத்துகிட்டு வரும். தீஞ்சிடாமல் பார்த்து அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் ஆனதை நம்ம இப்போ மரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது ஆறுற கேப்பில் நம்ம ராகி மாவு பிணைஞ்சிக்கலாம். ராகி மாவு பிணையத்துக்கு நான் கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு அதில் தான் மாவு பிணையிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுக்கணும். இது பசையத்துக்கு எண்ணெய், நெய் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, வெறும் தண்ணி போதும். மாவு பிசைய உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தளன்னு போயிட்டாலும் நம்மளுக்கு அடை சுட வராது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை நம்ம அடை சுட்டுக்கலாம். நீங்கள் அடை சுடுறதுக்கு வாழலை வச்சு தட்டி கூட தவாவில் போட்டுக்கலாம். நான் டேரெக்டாக தவாவில் வச்சு தட்டி எடுத்துக்கிட்டேன். இது மீடியம் ஃப்ளேமில் டபுள் சைடு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி 6 பீஸ் வந்துருச்சு. இதுமாரி நம்ம சுட்டு எடுத்ததை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சர் ஜாரில் எல்லாம் ஒன்றா பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால இதுதான் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு எண்ணெய் இனிமேல் எதுவும் தேவை கிடையாது. இப்போ நம்ம பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் ஈக்குவலாக வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, அப்புறம் நம்ம தட்டி வச்சோம்ல அடை, அது 3 ஈக்குவலாக போட்டு பல்ஸ் மோடில் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம போர்ஷனாக தான் நம்ம பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா. அதனால் ஒரு இடத்துல ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கை வச்சு மொத்தமாக ஒரு டைம் பிணைஞ்சிட்டு அப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சும்மா எல்லாம் ஒன்றும் சேர கலந்து விட்டால் போதும். கலந்துட்டு இப்போ நம்ம இது உங்களுக்கு குட்டியாக இல்லை பெருசாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம குட்டி குட்டியாக பால் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் மீதம் இருக்கிற எல்லாமே குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். பாய்.